போச்சு. அப்ப இதே மாதிரி தான் கொடுத்துட்டு நீங்க மறுபடியும் பணத்தை வாங்கிக்கிட்டு கல்காரியை ஓபன் பண்ணீங்க. இன்னைக்கு 4 உயிர் சேதாரம் ஆயிருக்கு. இது வந்து எங்களுக்கானது இல்ல. எங்க மக்கள் இப்ப 200 பேர் இருக்கோம். அவங்கள உயிர் போனாலும் பரவாயில்ல, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். எங்களுக்கு கல்காரி சீல் வைக்கணும். இந்த விபத்து வந்து தொடர்ந்தப்ப அவங்க சொந்த நிலத்துல வீடு போட்டு இருந்தாங்க. ஒரு குண்டு மேல விழுந்து அவங்களுக்கு 20 லட்சம் பணத்தை கட்டி வெளியேற்றிட்டாங்க. திருப்பி பக்கத்துல உள்ள கிராமத்துக்குள்ள ஸ்கூட்டில ஸ்கூலுக்கு பரிச்சை எழுத போனவளையே ஆக்சிடென்ட் லாரி, அவங்க அதே கரசர் லாரி ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு தொடையோட ஸ்பாட் அவுட் அந்த இடத்துல. அந்த பிள்ளை உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அவங்களுக்கு 40 லட்சத்தை பணத்தை கட்டி திருப்பி கரசரை 3 மாசம் அடைச்சாங்க. திருப்பி கரசரை ஓபன் பண்ணாங்க. இந்த தடவை 4 உயிர் சேதம் இல்லாம ஒரு கிராமத்தின் உள்ள வீடுகள் பூரா சேதம். நிறைய பேருக்கு ஹார்ட் பெயின் ஆயிடுச்சு. இன்னைக்கு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. எல்லா பேருமே ஊர் தேடி வந்துட்டாங்க. இந்த அடுத்த தலைமுறை நாங்க நிம்மதியா வாழணும்னா அந்த கரசரை நிரந்தரமா அடிக்கணும். கலெக்டர் இங்க வரணும். கலெக்டர் இங்க வந்து எங்களோட கோரிக்கை நிறைவேற்றணும். 3 மாசம் கழிச்சு இந்த கரசர் திருப்பி ஓபன் ஆகவே கூடாது. பணத்தை வாங்கிட்டு ஓபன் ஆக கூடாது. நிரந்தரம் அந்த கரசர் அடைக்கப்பட வேண்டும். கலெக்டர் இங்க வர வேண்டும். போராட்டம் போச்சு, 2 விட்டுருச்சு. நாங்க எங்களுக்கு ஃபுல்லாமே நெஞ்சு வலி மாதிரி ஆட்டோ அட்டாக் மாதிரி வருது. அந்த இருந்து தாக்க முடியாம பிள்ளையெல்லாம் பயந்து ஒண்டி போய் கிடக்குங்க. இதுக்கு நீங்க தடை செய்யணும். சோலார் இருந்து முகம் பூரா எரியுது. குடியே இருக்க முடியல. எல்லாமே சுத்துல ஃபுல்லாமே ஆபத்தான பொருளா இருக்கு. சோலாரையும் தடை செய்யுங்க, கிரசரியும் தடை செய்யுங்க. எங்களால ஒண்ணுமே இருக்க முடியல. இன்னைக்கு 4 பேர் உயிர் பாதிப்பாயி கறி பீஸா செதறிடுச்சு. அதுல இருந்து வெதறி அதே மாதிரி எங்க ஊர்ல உள்ள எல்லா வீடுகளும் விருப்பட்டு அதிர்வுபட்டு வீட்டுல உள்ள சாமான்கள் பூரா உடைஞ்சு நிறைய பேர் ஹார்ட் பேஷண்ட் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயம் பூரா அழிஞ்சு போச்சு. விவசாயம் நல்ல வந்த ஊரு, செழிப்பா இருந்த ஊரு இந்த கல்குவாரியால விவசாயம் சுத்தமா அழிஞ்சு போச்சு. அதனால இந்த மாவட்ட கலெக்டர் உடனே முடிவெடுத்து இதை வந்து எங்களுக்கு பதில் அளிக்கணும். ஏன்னா கலெக்டர் வந்து நம்ம மாவட்ட கலெக்டர் ரொம்ப நல்ல நியாயமானவர் தான். நாங்க கோரிக்கை வச்சுக்கோம். நாங்க இப்ப கிட்டத்தட்ட 2 மணி நேரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை கிலோ வேலையா இருந்தாலும் கலெக்டர் வந்து எங்க கோரிக்கை எடுத்து நிவர்த்தி பண்ணணும். அதான் எங்களோட போராட்டம். சார் இதோட 6வது முறை நாங்க பாதிப்பு சார். எனக்கு இந்த செட்டு அவங்க கல்குவாரியோட இருக்கு வீடு. சொன்னோம்டா எடுக்க முடியாது, நீ எடியா அம்மா இந்த ஆவிரி இசையம்மா நீ எடியா செட்டுது. அப்ப நாங்க நீங்க சேல்ஸ் விட்டு எடுங்க, நாங்க பாக்குற இடத்துல பார்த்துட்டு போனேன். போயிட்டு வந்து அதுக்கு நடவடிக்கை